அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதகம் பார்க்க 64 விதிகள். இப்ப இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல, குழந்தை இன்னும் அவருக்கு பிறக்கல. இப்ப இந்த ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்தை பத்தி பார்க்கறதுக்கான ஒரு விதி இருக்கு. இதுக்கு பொருத்தம் சேர்க்கக்கூடிய மனைவியினுடைய ஜாதகத்திலையும் குழந்தை பாக்கியத்தை பத்தி பார்க்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்தாக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப இவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா லக்னத்திற்கு 5ஆம் பாவத்துல கேது இருக்காரு. மக நட்சத்திரத்துல பிறந்தாரு. அதனால கேது நட்சத்திரத்துல பிறந்தாரு. அந்த கேதுவே தான் 5ஆம் பாவம் அப்படி சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு. அந்த புத்திரஸ்தானத்தில் அமர்ந்த அந்த கேது லக்னத்திற்கு 6ஆம் பாவ அதிபதி சாரத்துல ஏறி அந்த 6ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்துல போய் வக்ரமா உட்கார்ந்துருக்காரு. பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய கேது 5ஆம் பாவத்தில் அமர்ந்து 6ஆம் பாவ அதிபதியான செவ்வாய் சாரம் ஏறினார். 6ஆம் பாவ அதிபதினா ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அதாவது ஒன்றை கொடுப்பதற்கு தடுப்பவராக இருப்பவர். ருணம் ரோகம் சத்ரு. அப்போ அது மருத்துவத்தால் இவர் குழந்தையை பெற முடியும். ஏன்னா ருணம் ரோகம் அப்படின்னு வந்துருச்சு. ரோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது ருணம் அப்படின்னா கடன் வருது அப்படின்னு அர்த்தம், ரோகம்னா நோயின்னு அர்த்தம், சத்ருன்னா எதிரின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல 6ஆம் பாவமா இவருக்கு வர்றதுனால அது ரோகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ வைத்தியத்தின் மூலமாக இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் பாவ அதிபதி சாரம் ஏறினார். அந்த 6ஆம் பாவ அதிபதி வக்ரம் பெற்றார். அதோடு அவர் லக்னத்திற்கு 7ஆம் பாவமாகிய பாதகஸ்தானத்தில் போய் அமர்ந்தார். அப்போ பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு ஒரு பாதகத்தை செய்து பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு இதுல இருக்கு. 5ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன் தான் 5ஆம் பாவ அதிபதி. அந்த 5ஆம் பாவ அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலிருந்து பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனியினுடைய நட்சத்திரத்துல அந்த சனி கூட 6ஆம் பாவத்தில் தான் இருக்காரு. அந்த சனி கூட 6ஆம் பாவத்தில் தான் இருக்காரு. அவரு லக்னத்திற்கு 8 கூடையவன் 6ல் அமர்ந்தார். அந்த 5ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் சனி சாரம் ஏறினார். அந்த சனி வக்ரம் பெற்று சுயசாரம் பெற்று 6ல் நின்றார். இப்ப இங்கேயும் என்ன சொல்றதுன்னா 5ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அட்டமாதிபதி ஆகி அவன் 6ஆம் பாவத்தில் அமர்ந்து சுயசாரம் பெற்று வக்ரமும் பெற்று விட்டான். அப்ப 6ஆம் பாவம் தொடர்பு வந்துருச்சுனாலே அப்ப ரோகம், அப்ப வைத்தியத்தின் மூலமாக குழந்தை பிறக்கும். இந்த 2 விதி இப்ப இதுக்குள்ளார இருக்கு. இப்ப இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா பொண்ணு, அந்த பொண்ணோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ பாருங்க குரு இங்க இருக்காரு. இந்த குரு தான் மனைவியினுடைய நட்சத்திரம், இவர் தான் மனைவி அப்படின்னு சொல்லு. அவர் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 7, 10 கூடையவர், லக்னத்துக்கு 9ல அவர் கூட பாத்தீங்கன்னா சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு குரண சுயசாரமா பெற்றுக்கிட்டு பாக்கியத்துல நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா பாக்கியம்னா கொடுக்கக்கூடியவன், கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவன் பாக்கிய ஸ்தானத்தில் நின்றான். ஆனால் அவன் பாதகாதிபதி தான் போய் நிற்கிறான். 7 பாதகாதிபதி தான் 9ஆம் பாவத்துல போய் அங்க நிக்கிறான். ஆனா நிக்கக்கூடிய ஆள் என்னமோ பாதகாதிபதி தான். அப்ப பாக்கியத்தின் கூட பாதகாதிபதி தான் நின்றான். அவன் சுயசாரமும் பெற்றுக்கொண்டான். அதனால் இந்த வீட்டு அதிபதியாகிய சனியை அதற்கான பலனை தருவார். ஆனா அந்த பணியை தான் ஏற்கனவே சுக்கரனை கொண்டு நம்ம பார்த்துட்டோம். அப்போ மனைவி வீடு கொடுத்த சனியும் இப்ப என்னாச்சு, இந்த ஜாதகருடைய 5ஆம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரமும் அதேதான், மனைவிக்கு வீடு கொடுத்தவனும் அதேதான். அப்ப குரு நட்சத்திரத்துல பிறந்தவரை கல்யாணம் பண்ணா இவருக்கு இந்த விதி கேரண்டியா வந்துடும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பெண்ணனுடைய ஜாதகம் இருக்கு பக்கத்துல, அதையும் நாம பார்த்துடலாம். இப்ப பாருங்க, இது பெண்ணனுடைய ஜாதகம். இது பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இவங்க இந்த பையன் பிறந்தது அப்படின்னாக்கா பாருங்க மக நட்சத்திரம், அதனால கேது இங்க இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பொண்ணு பூரட்டாதி நட்சத்திரம் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கணவன், இது மனைவி, இந்த ஜாதகி 2 பேரும் ஒரே வீட்டுலதான் இருக்காங்க.
ஆனால் இந்த கேது என்ன பண்றதுன்னா இந்த குருவுடைய நட்சத்திரத்துல ஏறி நிக்கிறாரு. இந்த குரு கூட இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவ அதிபதி தான், பாக்யாதிபதி தான். அவர் உச்சமா தான் நிக்கிறாரு. ஆனா லக்னத்துக்கு 4ஆம் பாவமாகிய சுகஸ்தானத்துல உச்சமா நிக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்றுதான் உச்சமா நிற்கிறார். அப்ப ஒரு கிரகம் உச்ச ராசியிலே வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தருவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேது அப்படி சொல்லக்கூடிய கணவன் இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திர சாரத்துல ஏறி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினை வராது. ஆனால் இந்த கேதுவுக்கு இந்த குரு அப்படி சொல்லக்கூடியவர் உச்ச பலனை தந்து இறுதியாக நீச்ச பலனை தருகிறார் அப்படின்னு இருக்குது. அப்ப நீச்ச பலனை தர்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா வக்கரமாகவும் அது கூடவே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப வக்கரமாக இருக்குதுன்னா பாக்யாதிபதி தானே, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய பாக்யாதிபதி இங்கே வக்கரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இவருக்கும் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல கேது நட்சத்திரத்துல பிறந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவருடைய ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு இருக்கக்கூடிய சாபத்தை அந்த கேது பெற்றுவிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேதுவுக்கு குழந்தை பிறக்கணும்னா குரு ஒத்துழைக்கணும். குரு தான் இங்க வக்கரமா இருக்காரு இல்லையா, ஒத்துழைக்க மறுக்கிறார். ஆனா 9ஆம் பாவாதிபதி தான், பாக்யாதிபதி தான் உச்சமா இருக்காரு. அதனால கொடுப்பாருன்னு நம்பலாம். ஆனால் வக்கரம் பெற்று நீச்சமானவரால் கொடுத்தாலும் கெடுத்து விடுவார். அது கொடுத்தாலும் கெடுத்து விடுவார், கொடுக்கறதுக்கு இல்லாம பாத்துக்குவாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வக்ரம் பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா கூடவே இருப்பார், ஒத்துழைக்க மாட்டார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்துக்கு 9ஆம் பாவத்தை குழந்தை பாக்கியத்தை பார்த்துட்டோம். 5ஆம் பாவாதிபதினு பார்த்துட்டோம்னா 5ஆம் பாவாதிபதியான சூரியன் லக்னத்திற்கு 11ஆம் பாதகத்தில் விழுந்தார். இங்கேயும் பாருங்க, இங்கேயும் 5ஆம் பாவாதிபதி பாதகத்தில் விழுந்தார். அதுதான் இருக்கு. 5ஆம் பாவாதிபதி பாதகத்தில் விழுந்து செவ்வாய் சாரம் ஏறினார். செவ்வாயோ 8ஐ பார்க்கிறார், 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, 8க்குடையவராக இருக்கிறார். அப்ப இந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவ அதிபதியான புதன் அப்படி சொல்லக்கூடியவர் இங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல அவர் சேர்ந்து நிற்கிறாரு. அந்த சந்திரன் தான் குருனுடைய நட்சத்திரத்துல போய் சேர்றார். அப்போ 6ஆம் பாவ அதிபதி அப்படி சொல்லக்கூடிய இவருடன் தொடர்பு இருப்பதால் வைத்தியத்தின் மூலமாக இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விதியெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்திலும் இந்த ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும்போது தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜி பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த வகையில தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜி பொருத்தம் இதெல்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கு. ஆனா குழந்தை தான் பிறக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா இந்த 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றதுல குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கவே முடியாது. ஏனால் அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலத்தை கொண்டும் பலவீனத்தை கொண்டும் தான் அது அமையுமே தவிர வெறும் நட்சத்திர பொருத்தத்தை கொண்டு பொருத்தம் பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிப்பதற்கு பல விதிகள் இருக்கிறது. இப்ப இந்த ஜாதக கணவன் மனைவியாக சேர்ந்து இருப்பார்கள் என்று சொல்லலாம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா பாக்யாதிபதி வக்ரம் பெற்றுவிட்டார். இந்த கணவனுக்கு இந்த பெண் குழந்தை பெற்று தர மறுக்கிறார் அல்லது தர அவரால் முடியவில்லை, அதற்கான பாக்கியம் மறுக்கப்பட்டது என்று சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இது போல என்னோடு பயணியுங்கள். எந்த ஒரு ஜாதகத்திற்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுமானால் 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்க முடியாது. குழந்தை பாக்கியத்தை தீர்மானிப்பதற்கு நிறைய விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை அப்பாஜோதிர சூத்திரம் 64 விதிகள் படித்தவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். நீங்களும் அப்பாஜோதிர சூத்திரம் பயில விரும்பினால் 944 28 94 699 என்ற நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் வகுப்பில் தொடர்பு கொண்டு பயில முடியும். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.